ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வெக்டர் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனில் பார்ட் 3 வீடியோஸ் பார்க்குறோம். ஓகேங்களா? ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. பார்ட் 1ல் லைன் ஈக்குவேஷன்ஸ்க்கான ப்ரொசீஜர்ஸ், பேராமெட்ரிக் ஃபார்மு, நான் பேராமெட்ரிக் அண்ட் கார்ட்டீசியன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் given a point and a parallel vector கொடுத்தா எப்படி வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுறது, ஸ்ட்ரைட் லைனோட வெக்டார் ஈக்குவேஷன் எழுதுறது அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் எப்படி வெக்டார் ஈக்குவேஷன் ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இதுலேயே இது வரைக்கும் இந்த முதல் 2 சம் வரைக்கும் தான் ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரலல் வெக்டார் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் என்ன பார்க்குறோம்னா, ஒரு பாயிண்ட்டும் ஒரு பேரலல் வெக்டாரும் கொடுத்தா எப்படி வெக்டார் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 2 பாயிண்ட், given 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னால் எப்படி வெக்டார் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.27, find the vector equation in parametric form and Cartesian equation of a straight line, passing straight line வரணும், passing through the points. 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இப்போ முதல் பாயிண்ட்டை ஏ வெக்டார்னு எடுக்கணும், ரெண்டாவது பாயிண்ட்டை பி வெக்டார்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இது ரெண்டையும் கண்டுபிடிச்ச பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்கிறான். முதல்ல பேராமெட்ரிக் ஃபார்மும் கார்ட்டீசியனும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறான், ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த ஸ்ட்ரைட் லைன் கிராசஸ் தி XY பிளேன். இந்த ஸ்ட்ரைட் லைனானது XY பிளேனை கிராஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன, XY பிளேனை எந்த பாயிண்டில் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ அதை பின்னாடி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ முதல்ல பேராமெட்ரிக்கும் கார்ட்டீசியனும் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பாயிண்ட் கொடுத்தாங்க. முதல் பாயிண்ட் வந்து ஏ வெக்டார் எழுதிக்கிறோம் பாருங்கள், -5y + 7j - 4k, -5y + 7j - 4k. ரெண்டாவது பாயிண்டில் பி வெக்டார் 13i - 5j + 2k, 13i - 5j + 2k. சரிங்களா? ஸோ 2 ஏ வெக்டாரும் எழுதியாச்சு, பி வெக்டாரும் எழுதியாச்சு. பேராமெட்ரிக் ஃபார்ம் வந்து என்ன, r வெக்டார் = a வெக்டார் + s × b - a வெக்டார். சரி, 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா பேரலல் வெக்டார் வர இடத்துல என்ன வரணும், செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரணும், b - a வெக்டார். ஸோ அப்போ எனக்கு முதல்ல b - a வெக்டார் தெரியணும். ஸோ b வெக்டாரை a வெக்டார் சப்ராக்ட் பண்ணுறேன். நம்ம வெக்டாரை எப்படி சப்ராக்ட் பண்ணணும்னா எனக்கு நல்லா தெரியும் நமக்கு. சரிங்களா? ஸோ 2 ஐயோட கோஎஃபிஷியன்ட் சப்ராக்ட் பண்ணணும், ஜேயோட கோஎஃபிஷியன்ட் சப்ராக்ட் பண்ணணும், தென் கேயோட கோஎஃபிஷியன்ட் சப்ராக்ட் பண்ணணும். பாருங்கள், 13 - -5 + 5 ஆயிடும். இங்கே -5 இருக்கு இல்லையா? அப்போ b - a, அப்போ 13 - -5 வரும், அது 13 + 5 ஆகிடும் into I vector plus -5 - j, இங்கே ப்ளஸ் ஜே இருக்குது, ஸோ மைனஸ் ஜே மாறும், -5 - j -7, -5 - 7 into j. அடுத்து 2 + 4 சப்ராக்ட் பண்ணுறோம், அதனால இது +4, 2 + 4 into k vector. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 18i - 12j + 6k கிடைக்கும். ஸோ எல்லாமே 6ஓட மல்டிப்ளாக இருக்குது, ஒரு 6 நான் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ 3i - 2j + k அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? அப்போ இதை கொண்டு போய் நேர் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் r வெக்டார் = a வெக்டார் வந்த இடத்துல நம்ம கொடுத்த a வெக்டாரை அப்படியே எழுதிக்கணும், -5i + 7j + 4 -4k ப்ளஸ் s × b - a க்கு பதில் இந்த வெக்டார், b - a க்கு பதில் இப்போ நான் எழுதுகிறப்ப டேரக்ஷன் வெக்டார் b - a இப்போ டேரக்ஷன் நமக்கு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ அப்போ டேரக்ஷனை சொல்லக்கூடியதை மட்டும்தான் எழுதணும், முன்னாடி இருக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி எழுதக்கூடாது. சொல்ல புரியுங்களா? இந்த நம்பரை காமனாக எடுக்காம விட்டாலும் தப்பாயிரும், எடுத்து திரும்ப சேர்த்துக்கிட்டாலும் தப்பாயிரும். சரிங்களா? ஸோ இந்த 6ங்க நம்பர் கீழே வரக்கூடாது வெக்டார் எழுதுகிறப்ப b - a. ஸோ 6 இருக்காது, 3i - 2j + k வெக்டார். ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய வெக்டார் ஈக்குவேஷன் பேராமெட்ரிக் ஃபார்ம் இருக்குது. கார்ட்டீசியன் ஃபார்ம் வந்து என்ன, x - x1 / x2 - x1, y - y1 / y2 - y1, z - z1 / z2. அப்படி இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ a அப்படிங்கிற பாயிண்ட் வந்து x1 = -5, y1 = 7, z1 = -4. அதே மாதிரி பியிலிருந்து x2 = 13, y2 = -5, z2 = 2. சரிங்களா? தூக்கி அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடச்சிடும். சரியா? ஸோ பேராமெட்ரிக் முடிஞ்சது, கார்ட்டீசியன் முடிஞ்சது. ஸோ அடுத்த மூணாவது என்ன கேட்குறாங்க, XY பிளேனை கிராஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைனு XY பிளேனை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் XY பிளேனை கிராஸ் பண்ணுற பாயிண்டில் இசட்டோட வேல்யூ 0 வரும். அப்படி தானே? XY பிளேனை கிராஸ் பண்ணுற இடத்துல கண்டிப்பாக இசட்டோட வேல்யூ என்ன மாதிரி இருந்தால் 0 வரும்.
அப்போ என்ன செய்யறோம், z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்ச கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பாருங்க, எக்ஸ் ப்ளஸ் 5/3 ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 7/-2, இசட்டுக்கு பதிலாக 0, 0 ப்ளஸ் 4/1. அப்போ 0 ப்ளஸ் 4/1ங்கிறது 4 தானே. ஸோ அப்போ அடுத்த சிம்பிளிஃபை பண்ணி 4ன்னு போட்டேன் நான். இப்போ என்ன செய்யுங்க, எனக்கு பாயிண்ட் அப்படிங்கிறப்ப என்னெல்லாம் இருக்கணும், இல்லை எக்ஸ் கமா ஒய் கமா இசட் இருக்கணும். அது XY பிளேனை கிராஸ் பண்ணுறதுனால இசட் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸும் ஒய்யும் தான். ஸோ இப்போ கிடச்சிருக்கிற இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் 1 and 3 கம்பேர் பண்ணுங்கள், 2 and 3 கம்பேர் பண்ணுங்கள், தனித்தனியாக கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5/3 ஈக்குவல் டு எல்லாமே ரேஷியோ ஃபார்ம்லாம் இருக்குது இல்லையா, ஸோ கம்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5/3 ஈக்குவல் டு 4 ஒரு டேர்மு, ஒய் மைனஸ் 7/-2 ஈக்குவல் டு 4 இன்னொரு டேர்மு. சரிங்களா. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 3 × 4 12. அதே மாதிரி ஒய் மைனஸ் 7 ஈக்குவல் டு -2 × 4 வந்து -8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 5 ரைட் ஹேண்ட் சைடு போகிறப்போ -5 ஆகும், 12 - 5 7. இங்கே அதே மாதிரி -7 ரைட் சைடு போகிறப்போ +7 ஆயிரும், -8 + 7 -1, ஒய் ஈக்குவல் டு -1. அப்போ XY பிளேனை கிராஸ் பண்ணுற பாயிண்டில் எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ -1, இசட்டோட வேல்யூ 0. அப்போ 7, -1, 0 தான் ரெக்வயர்ட் பாயிண்ட் ஆகும். ஓகே ரைட். ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் சம் பாருங்கள். எக்ஸசைஸ் 6.4ல் தேர்ட் சம். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் வேர் த ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் 6, 7, 4 and 8, 4, 9. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை A வெக்டார்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை B வெக்டார்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ முதல்ல கொடுத்தது ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் வேர் த ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ தி லைன்ஸ் கட்ஸ் தி XZ and YZ பிளேன். நான் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் ஆனது XY பிளேன் XZ பிளேனை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன, YZ பிளேனை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன. XZ பிளேனை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன, YZ பிளேனை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. ஓகேவா. ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. எனக்கு தேவை டேரக்ஷன் வெக்டார் தேவை. எனக்கு டேரக்ஷன் வெக்டாருங்கிறது இங்கே B - A, ரெண்டு பாயிண்ட் கொடுத்ததுனால B - A தான் டேரக்ஷன் வெக்டார். அப்போ டேரக்ஷன் வெக்டார் U வெக்டார் ஈக்குவல் டு B - A தான். சரிங்களா. B - A தான் பாருங்க, 8 - 6, 4 - 7, 9 - 4. 8 - 6 I, 4 - 7 J plus 9 - 4 K வெக்டார். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா U வெக்டார் டேரெக்டாக கிடச்சிருச்சு. சரிங்களா. ஸோ டேரக்ஷன் வெக்டார் கிடச்ச உடனே நான் நேரம் என்ன செய்கிறேன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறேன். இந்த பாசிங் த்ரூ பாயிண்ட் பிளேனை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வேணும்னு சொன்னால் எனக்கு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா தான் ஈஸியாக. அதனால் என்ன செய்கிறேன், கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதுறேன். கார்ட்டீசியன் ஃபார்முலா தெரியலையா, x - x1/u1, y - y1/u2, z - z1/u3. ஸோ நல்ல பாருங்க, இந்த ஈக்குவேஷன்லேயும் காமனாக எந்த நம்பர் வெளியில் எடுக்க முடியாது. நம்மளால் 2, 3, 5 இருக்குது, எதையும் வெளியில் எடுக்க முடியாது. அதனால் u வெக்டர் அப்படியே நம்ம கன்வே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ A வெக்டர் வந்து யார், 6, 7, 4. அப்போ இதுதான் x1, y1, z1. சரிங்களா. இங்கே x1 வந்து 6, y1 வந்து 7, z1 வந்து 4. அப்போ என்ன பாருங்க, x - x1 by u1, u1 வந்து 2, y - 7 by u2 வந்து -3, z - 4 divided by u3 வந்து 5. ஸோ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ வாங்க, இன்டர்செக்ஷன் வித் XZ பிளேன். XZ பிளேனை என் ஸ்ட்ரெயிட் லைன் இன்டர்செக்ட் பண்ணிச்சுன்னா அங்கே ஒய்யோட வேல்யூ 0. XZ பிளேனை இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்டில் ஒய்யோட வேல்யூ 0. சரிங்களா. ஸோ அப்போ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப அது x, y, zன்னு இருக்கணும் கோஆர்டினேட்ஸு. அதில் இப்போ ஒய்யோட வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸையும் இசட்டையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்வேன், இதை கொண்டு போய் நேராக அப்படியே நம்மளோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்க்கு பதிலாக 0ன்னு சொல்லி. சரியா. ஒய்க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ x - 6/2, 0 - 7/-3, z - 4/5. சரிங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு டேம் கிடச்சிருச்சு. ரைட்டா. ஸோ இப்போ இதில் என்ன செய்கிறேன், x - 6/2 இப்போ இந்த சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -7/-3ங்கிற 7/3ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ என்ன செய்கிறேன், நான் 1 and 2 ஒரு கம்பேரிசன் பண்ணுறேன், தென் 2 and 3 ஒரு கம்பேரிசன் பண்ணுறேன். x - 6/2 ஈக்குவல் டு 7/3 ஒரு டைமு, 7/3 ஈக்குவல் டு z - 4/5. அப்போ இந்த x - 6 இந்த 2 அந்த பக்கம் போகிறப்ப 14/3 ஆயிரும், மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இங்கே இந்த 5 இங்கே கொண்டு போய் z தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 5 எங்கே கொண்டு போனோம்னா 5 × 3 7, 5 × 7 35/3 ஈக்குவல் டு z - 4. இப்போ இந்த -6 வலது பக்கம் போகிறப்ப +6 ஆயிரும். இந்த -4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரப்போ +4 ஆயிரும். அப்போ 35/3 +4. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது 32/3. உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
3 into 6 18, 18 plus 14 வந்து 32, 32 by 3. அதே மாதிரி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 12 plus 35, 47 by 3. அப்போ x ஓட வேல்யூ 32 by 3, z ஓட வேல்யூ 47 by 3, y ஓட வேல்யூ 0. இதுக்கு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. x equal 32 by 3, y வந்து 0, z வந்து 47 by 3. ஸோ இப்போ xz பிளேனை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா? இதே மாதிரி yz பிளேன் நீங்களே கெஸ் பண்ணுங்க. yz பிளேனை கட் பண்ணுறாங்க இது 0 ஆகும். yz பிளேனை கட் பண்ணுற இடத்துல x ஓட வேல்யூ 0 ஆகும். சரிங்களா? அப்போ என்ன செய்வான்? நம்மளுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டுருவோம். மற்ற ரெண்டு டேம் அப்படியே இருக்கும். இது மட்டும் 0 -6/2. -6/2ங்கிறது -3 ஆயிடும். சரிங்க பாருங்கள், 0 -6/2 மற்ற ரெண்டு அப்படியே இருக்கும். -6/2ங்கிறது -3. இப்போ என்ன செய்யலாம்? 1 and 2 ஒரு கம்பேரிஷன், 1 and 3 ஒரு கம்பேரிஷன். நம்ம ஒய்யும் இசட்டும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய ட்ரிபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட்டில் எக்ஸோட வேல்யூ 0 ஆகிட்டு இன்னும் ஒய் இசட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் 1 and 3 ஒரு கம்பேரிஷன், 1 and 2 ஒரு கம்பேரிஷன், 1 and 3 ஒரு கம்பேரிஷன். இப்போ 1 and 2 கம்பேர் பண்ணால் -3 = y - 7/-3 கிடைக்கும். அண்ட் -3 = z - 4/5 ஒரு டேம் கிடைக்கும். ஸோ இந்த -3 இந்த இருக்க -3 ஒன்று இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +9 ஆயிடும் = y - 7. அதே மாதிரி இந்த 5 ஒன்று இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -15 = z - 4. ஸோ இதுலேருந்து y = 16, z = -11. ஸோ பாயிண்ட் எழுதுறப்ப என்ன செய்யணும்? எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய்க்கு பதிலாக 16, இசட்டுக்கு பதிலாக -11. சரிங்களா? ரைட். அடுத்து 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்தாச்சு. முதல் பாயிண்ட்டை ஏ வெக்டார், ரெண்டாவது பாயிண்ட்டை பி வெக்டார் எடுத்துக்கணும். ஸோ முதல்ல டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கணும். அப்போ டைரக்ஷன் கொசைன் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். u வெக்டாரை கண்டுபிடிச்சி u வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் u வெக்டார் போட்டால் தான் டைரக்ஷன் கொசைன். நமக்கு டைரக்ஷன் கொசைன்கிறது அந்த u வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் u வெக்டார். u வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் u வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் u வெக்டார் போடணும். அப்போ இங்கே 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா u வெக்டாருங்கிறது யார்? b - a வெக்டார் தான். u வெக்டாருங்கிறது b - a வெக்டார். அப்போ b - a வெக்டார் கண்டுபிடிக்கிறேன். b - a என்ன ஆகணும்? 7 - 5, 9 - 6, 13 - 7. சரிங்களா? அப்போ இதை போல சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 3 6 கிடைக்கும். புரியுதா? இங்கே இருக்கிற 7, இங்கே இருக்கிற 5, 7 - 5, 9 - 6, 13 - 7, 2 3 6 கிடைச்சிடும் b - a. அதுக்கு நான் மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர், ரூட் ஆஃப் 4 + 9 + 36, ரூட் ஆஃப் 49 கிடைக்கும் = 7. ஸோ அப்போ என்ன செய்யணும்? 2/7, 3/7, 6/7. அதான் என்னோட டைரக்ஷன் கொசைன். சரிங்களா? நல்ல மேலேஜுங்க. டைரக்ஷன் கொசைன் வேணும்னு சொன்னால் பேரல் வெக்டார் u வெக்டார் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா u வெக்டார் இஸ் நத்திங் பட் b - a வெக்டார். சரிங்களா? 2 பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா u வெக்டார் இஸ் நத்திங் பட் b - a வெக்டார். ஸோ u வெக்டார் கண்டுபிடிங்க, அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டும் மாடுலஸால் டிவைட் பண்ணி எழுதிட்டீங்க, கமா போட்டு எழுதிட்டீங்கன்னா அதான் என்னோட டைரக்ஷன் கொசைன். தென் பேராமெட்ரிக் ஃபார்ம் வழக்கம் போல் a வெக்டார் ப்ளஸ் t into b minus a வெக்டார். b minus a தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? 2 3 6 இதான் b minus a. அப்போ 2i 3j 6k. a வெக்டார் கொடுத்த பாயிண்ட் வந்து டேரக்டாக எழுதிக்கலாம். ஸோ இதில் பெட்டர் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறப்பவே, நான் ஆரம்பிக்காம விட்டுட்டேன், நீங்கள் ஆரம்பிக்கிறப்பவே முதல்ல a வெக்டார் எழுதிருங்க. a வெக்டார் = 5i 6j + 7k. b வெக்டார் = 7i + 9j + 13k. a வெக்டார் b வெக்டார் முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் b - a எழுதி கொஞ்சம் ஈஸியாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ a வெக்டார் ப்ளஸ் t into b - a வெக்டார். கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னது? x - x1 by x2 - x1, x - x1 by x2 - x1, y - y1 by y2 - y1, z - z1 by z2 - z1. தூக்கி அப்படியே வேல்யூ போல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ a வெக்டார் வந்து x1 y1 z1, b வெக்டார் வந்து x2 y2 z2. தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? ஸோ சிம்பிளாக செய்யக்கூடியதான், எதுவுமே கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7th கொஸ்டின், இஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 2 1 4 and a - 1 4 - 1 is parallel to the line 0 2 b - 1 5 3 - 2, find the value of ab. சரிங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுறப்ப கிடைக்கிற ஸ்ட்ரைட் லைன் ஆனது
இந்த ரெண்டு பாயிண்டை ஜாயின் பண்ணுறப்ப கிடைக்கிற ஸ்ட்ரைட் லைனுக்கு பேரலாக இருந்தால் ஏபி என்னன்னு கேட்டலாம். இந்த வெக்டார்ஸில் இருக்கக்கூடிய ஏபி என்னன்னு கேட்டலாம். இந்த பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஏ என்ன, இந்த பி என்னன்னு கேட்டலாம். சரிங்களா? ஸோ ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பேரலாக இருக்கணும்னு சொன்னால் ரெண்டுடைய பேரலல் வெக்டாரும் ஸ்கேலார் மல்டிபிளாக இருக்கும். சரி, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பேரலாக இருக்கணும்னு வச்சுக்குவோம். முதல் ஸ்ட்ரைட் லைனோட பேரல் வெக்டார் யூ வெக்டார் எடுத்தோம்னா ரெண்டாவது இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் லைனோட பேரல் வெக்டார் வி வெக்டார் எடுத்தோம்னா யூ வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா இன்ட்டு வி வெக்டார். அந்த ஃபார்மில் இருந்துச்சுனால ரெண்டு பேரல்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன செய்யலாம்னு பாருங்கள். நம்ம என்ன செய்கிறோம், லைன் 1 முதல் ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் 1, ரெண்டாவது ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய லைன் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ லைன் 1உடைய டைரக்ஷன் வெக்டாருங்கிறது யார், பி மைனஸ். இப்போ இது ஃபுல்லாக ஏ வெக்டார், இது பூரா பி வெக்டார் எடுத்தோம்னா பி மைனஸ் என்ன ஆகணும், ஏ மைனஸ் 1 மைனஸ் 2 4 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4, ஏ மைனஸ் 1 மைனஸ் 2 4 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 4. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏ மைனஸ் 3 3 மைனஸ் 5 சொல்லிட்டு கிடைக்கும். கவனமாக செய்யுங்க. கரெக்டாக இங்கே உள்ள எக்ஸையும் இங்கே உள்ள எக்ஸையும் கழிக்கணும், இங்கே உள்ள ஒய் இங்கே உள்ள ஒய் கழிக்கணும், இங்கே உள்ள இசட் இங்கே உள்ள இசட் கழிக்கணும். சரி, கொஞ்சம் கவனமாக அதை பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, அதே மாதிரி டைரக்ஷன் ஆஃப் லைன் 2. சரிங்களா? ஸோ அங்கேயும் பி மைனஸ் ஏ தான். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கழிக்கணும். எப்படி கழிப்பீங்க, 5 மைனஸ் 0 3 மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் பி மைனஸ் 1. பாருங்கள், மைனஸ் 2 மைனஸ் பி மைனஸ் 1. ஸோ கம்ப்ளீட்டாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5, 1, மைனஸ் 1, மைனஸ் பின்னு சொல்லிட்டு கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் லைனோட பேரல் வெக்டார் இது, செகண்ட் ஸ்ட்ரைட் லைனுடைய பேரல் வெக்டார் இது. ஸோ நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி தெரியும். என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பேரலாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் லைனுடைய கோஎஃபிஷியன்ஸை வந்து ரேஷியோ, ஸ்ட்ரைட் லைனுடைய கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அதாவது a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2. எங்கே படிச்சிருக்கோம்னா 11th ஸ்டாண்டர்டில் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் படிச்சிருக்கோம். சரிங்களா? ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பேரலாக இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் சொல்லி இதை படிச்சிருப்போம் நம்ம. ஸோ அந்த பேஸில் a மைனஸ் 3 by 5 3 by மைனஸ் 1 மைனஸ் 5 by மைனஸ் 1 மைனஸ் b. இங்கே வந்து b 3 by 1 3 by 1 மைனஸ் 5 by மைனஸ் 1 மைனஸ் b. இது ரேஷியோ ஃபார்மில் இது மூணுமே ஈக்குவலாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கிற 3 by 1 அப்படிங்கிறது லக்கீலி 3. அப்போ என்ன செய்யலாம், 1 and 2 ஒரு கம்பேரிஷன், 2 and 3 ஒரு கம்பேரிஷன். ஸோ அப்போ ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு a மைனஸ் 3 by 5 ஈக்குவல் டு 3, a மைனஸ் 3 by 5 ஈக்குவல் டு 3, இந்த 3 எடுத்தோம்னு சொன்னால் a மைனஸ் 3 ஈக்குவல் டு 15, தென் a ஈக்குவல் டு 18. அதே மாதிரி இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணேன்னு சொன்னால் 3 ஈக்குவல் டு மைனஸ் 5 by மைனஸ் 1 மைனஸ் பின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த மைனஸ் 1 மைனஸ் பி ஒன்று கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ என்ன, மைனஸ் 3 மைனஸ் 3b ஈக்குவல் டு மைனஸ் 5. ஸோ பியை மட்டும் லெஃப்ட் வச்சுட்டு ரிமைனிங்காக ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா b ஈக்குவல் டு 2/3 கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ 18, பியோட வேல்யூ 2/3. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண, முதல்ல கொடுத்த ரெண்டு பாயிண்டோடைய பேரல் வெக்டார் யூ வெக்டார் கண்டுபிடிக்கிறார், இல்லாட்டில் இது. அண்டு ரெண்டாவதாக இருக்கிற பேரல் வெக்டார்ஸ்னுடைய யூ வெக்டார் கண்டுபிடிக்கிறார். முதல்ல உள்ள ரெண்டு பாயிண்டோடைய பேரல் வெக்டார் இது, ரெண்டாவதாக உள்ள ரெண்டு பாயிண்டோடைய பேரல் வெக்டார் இது. இந்த ரெண்டுலேயும் கோஎஃபிஷியன்ஸை நான் என்ன செய்கிறேன், ரேஷியோஸ் ஃபார்மேட்டில் ஈக்குவல் பண்ணுறேன். பிகாஸ் ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் பேரலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி நம்ம 11th படிச்சிருக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் c1 by c2 படிச்சிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் ரேஷியோஸ் அப்புறம் ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஏபியை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, அண்ட் இன்னொரு ஸ்ட்ரைட் லைன் அதுவும் கார்ட்டீசியன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய எம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எம்மோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். சரியா? ஓகே. ஸோ என்ன செய்யலாம், முதல் ஸ்ட்ரைட் லைன் நமக்கு தெரியும் கார்ட்டீசியன் ஃபார்முடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ங்கிறது x மைனஸ் x1 பை இது b கிடையாது, u1 u2 அண்ட் u3. சரிங்க, இதுதான் கார்ட்டீசியனோட ஃபார்முடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸோ அவனுக்கு கொடுத்த முதல் ஈக்குவேஷன் x மைனஸ் 5 பை 5m ப்ளஸ் 2 y மைனஸ் 2 பை மைனஸ் 5 z மைனஸ் 1 பை 1. ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்கான்னு பாருங்கள், x y z மூணுமே பாசிட்டிவ். ஸோ மற்ற பற்றி கவலை இல்லை. அப்போ கீழே இருக்கிற u1 v1 z1 எடுத்துக்கலாம். அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு வெக்டார் பேரல் வெக்டார் இருக்கு இல்லையா, u வெக்டார், அதை நான் u1 நீங்கள் சொல்கிறேன்.
ரெண்டு வெக்டார் கண்டுபிடிக்கிறதுனால. சரியா? அல்லது அது யூன்னு எடுத்துக்கலாமே, இதை வின்னு எடுத்து வந்துருக்கலாம். நான் இங்கே u1 எடுத்துக்கிறேன். இப்போ u1 வந்து என்ன இருக்குன்னா 5m + 2, -5, 1. அதாவது ஃபஸ்ட்டு லைனுடைய பேரலல் வெக்டார் இருக்குது. சரிங்களா? ரைட்டா? ஸோ நீங்கள் இப்படி கூட எடுக்கலாம், இதை u வெக்டார் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லைனோட பேரலல் வெக்டார் u வெக்டார் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா x 2y + 1/4m 1 - z/-3 இருக்கும். ஓகே? ஸோ இப்போ இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுறதுக்கு என்ன செய்யறேன், x - 0/1 எழுதலாமா? இந்த x-ஐ x - 0/1 எழுதிக்கலாம். இங்கே எனக்கு y தான் இருக்கணும், இங்கே 2y இருக்குது. ஒரு 2-ஐ காமனாக எடுத்து கீழே கொண்டு போகிறேன். அப்போ ஒரு 2-ஐ நான் காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுத்து கீழே இருக்க 4ஓட கட் பண்ணிடலாம் இல்லையா? கட் பண்ணால் இது y + 1/2 ஆகும். 2-ஐ காமனாக எடுக்கிறப்ப இது y + 1/2 பை அந்த 2 4 கட் ஆகி கீழே ஒரு 2m இருக்கும் பை 2m. புரியுதா? அதாவது 2 × y + 1/2 பை 4m இருக்கும். இந்த 2 4 கட் ஆகி 2m ஆகும். அப்போ y + 1/2 பை 2m, y + 1/2 ப்ராக்கெட் இருக்கும். தென் இங்கே 1 - z இருக்குது, எனக்கு ப்ளஸ் z இருக்கும். இது அப்போ ஒரு மைனஸை காமன் எடுத்து கீழே கொண்டு போயிட்டோம்னா z மைனஸை காமன் எடுத்தோம்னா இது z - 1 ஆகிடும். கீழே போகிறப்ப கீழே இருக்க மைனஸ் வச்சது ப்ளஸ் ஆகிடும். அப்போ z - 1/3 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான். ஸோ இப்போ இங்கே v வெக்டார் இங்கே இருக்கிறது நான் v வெக்டார் இங்கே u2 போட்டிருக்கேன். ஸோ v வெக்டார் எடுக்கலாம். v வெக்டார் எடுத்திங்கன்னா 1i 2mj 3k 1, 2m, 3 இதுதான் v வெக்டார். ஸோ இது ரெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு லைனுடைய பேரலல் வெக்டார் வந்து u வெக்டார், செகண்ட் லைனுடைய பேரலல் வெக்டார் வந்து v வெக்டார் எடுத்துட்டேன். இந்த ரெண்டு லைனும் பெர்பெண்டிகுலராக இருந்தால் u வெக்டார் டாட் v வெக்டார் வந்து 0வாக இருக்கும். இந்த ரெண்டு லைனும் பேரலாக இருந்துச்சுன்னா u வெக்டார் டாட் v வெக்டார் வந்து என்னவாக இருக்கணும், எனக்கு 0வாக இருக்கணும். ஸோ அப்போ ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். டாட் ப்ராடக்ட் என்ன செய்யணும், டேரெக்டாக ரெண்டோடைய எக்ஸ் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் ரெண்டோடைய ஒய் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டோடைய இசட் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்னது பாருங்கள், 5m + 2 × 1, 5m + 2 × 1. அடுத்து -5 × 2m, -5 × 2m. அடுத்து 1 × 3, 1 × 3 = 0. பேரல் நம்ம சொல்லிட்டோம், அதனால் =0 நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? எடுத்தாச்சு. இப்போ இதை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணிங்கன்னா -5m + 5 = 0ன்னு கிடைக்கும். அதுலேருந்து m = 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா கண்டிஷன் என்ன, u டாட் v = 0. இதுதான் பெர்பெண்டிகுலர். அப்போ ஃபஸ்ட்டு லைன்லேருந்து u வெக்டார் கண்டுபிடிக்கணும், செகண்ட் லைன்லேருந்து v வெக்டார் கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் = 0ன்னு எடுத்திங்கன்னா m கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? பெர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனை கொடுத்துட்டு ஷோ தட் த டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர், ஒன்று கொண்டு செங்குத்தானது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்னால் u டாட் v கண்டுபிடிங்க, ஆன்சர் 0 கிடைக்கணும். இங்கே =0 நம்ம எடுத்துக்குவோம், அங்கே ஆன்சர் வந்து என்ன சொல்லுங்க, டாட் ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஆன்சர் வந்து 0 கிடைக்கணும் நமக்கு. சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கணும். ஓகே ஃபைன். அடுத்து 9th சம், ஷோ தட் த பாயிண்ட்ஸ் சொல்லி ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு முந்தின சம்மோட என்னாச்சு, நமக்கு 2 பாயிண்ட் கொடுத்து பேராமெட்ரிக் ஃபார்ம் இதெல்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா கொலினியாரிட்டி. சரி, ஒரு கோடமை புள்ளிகள் அதை செக் பண்ண போகிறோம். ஷோ தட் த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர், ஒரு கோடமை புள்ளிகள் ஒரே கோட்டில் அமையும் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன், மூணாவது பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த 3 ஒரே கோட்டில் இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ ஏபியை சேர்த்து ஏபியோடைய டேரக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். டேரக்ஷன் ஆஃப் ஏபி அப்போ என்ன ஆகணும், b - a. டேரக்ஷன் ஆஃப் ஏபிங்கிறது OB - OA. சரிங்களா? இதான் OB, இதான் OA. சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். -1 - 2, 4 - 3, 5 - 4 போட்டிங்கன்னா -3 1 1 கிடச்சி. அதுக்கப்புறம் டேரக்ஷன் ஆஃப் BC கண்டுபிடிங்க, B and C. அப்போ என்ன ஆகணும், 8 - 1, 8 -1 +1 ஆயிரும், 1 - 4, then 2 - 5. 8 - 1, 1 - 4, 2 - 5. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 - 3 -3 கிடைக்கும். ஸோ அப்போ ஏபியோட டேரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, பிசியோட டேரக்ஷன் ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இங்கே என்ன செய்யணும்னா ரெண்டுக்கும் ப்ரொபோஷனாலிட்டி செக் பண்ணி பாருங்கள். கம்பேர் த ரேஷியோஸ் கம்பேர் பண்ணுற பாருங்களா. இங்கே -3/9, அதாவது ஐயோடைய கோஎஃபிஷியன்ஸ் ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், ஜேயோடைய கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், கேயோடைய கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். -3/9, 1/-3, 1/-3. இது எல்லாமே 1/-3 தான், அதாவது -1/3. எல்லா வேலையும் -1/3. அப்போ ஐயோடைய கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோ, ஜேயோடைய கோஎஃபிஷியன்ஸ் ரேஷியோ அண்ட் கேயோடைய கோஎஃபிஷியன்ஸ் ரேஷியோ
எல்லாமே எனக்கு ஒரே டேர்மாக இருக்குது, ஒரே டேர்மாக இருந்தால் கொல்லினியர்னு சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ மூணுடைய இதுவும் ஒரே டைரக்ஷனில் ஒரே ரேஷியோஸில் இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ஸை கொல்லினியர். சின்ஸ் த டைரக்ஷன் வெக்டார்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஷேர் ஏ காமன் பாயிண்ட் பி. அதோடு இல்லாமல் ரெண்டுக்கும் பிங்கிற பாயிண்ட் காமன், ஏபிக்கும் பிசிக்கும் பின்னு ஒரு பாயிண்ட் காமனாக வேறு இருக்குது நமக்கு. சரிங்களா? அதனால் என்ன சொல்லிடலாம், நம்ம கொல்லினியர் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் இங்கே நம்ம. சரிங்களா? இதே கொஸ்டினை 11th எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்னா, முதல்ல ஏபி வெக்டார் கண்டுபிடிப்போம், ஓபி மைனஸ் ஓஏன்னு இருக்கும். சரியா? அடுத்து பிசி வெக்டார் கண்டுபிடிப்போம், ஓசி மைனஸ் ஓபி. அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் ஓபி ஏபி வெக்டார், இதான் பிசி வெக்டார். கண்டுபிடிச்சோம்னா இங்கே நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சம் லேம்டா இன்ட்டு பிசி வெக்டார் அப்படின்னு இருக்கும். பாருங்களேன், இப்போ இதுதான் ஏபி வெக்டார், -3 1 1 இருக்கு இல்லையா? இதை ஒரு -3 பெருக்குனா எனக்கு இது கிடைச்சோம். இந்த வெக்டாரை -3 பெருக்குனா இது கிடைச்சோம். அப்போ இங்கே என்ன சொல்லிடலாம், ஏபி ஈக்குவல் டு -3 இன்ட்டு பிசி வெக்டார். அப்போ ஏபியும் பிசியும் பேரலல் ஆயிடுச்சா, லேம்டா இன்ட்டு பிசி அது ஃபார்முக்கு பேரலல் ஆயிடுச்சு. அதோட இல்லாமல் ரெண்டுலேயுமே பிங்கிற பாயிண்ட் காமனாக இருக்குது. ரெண்டு வெக்டார் பேரலாகவும் ஒரு பாயிண்ட் காமனாகவும் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரெண்டு எப்படி தான் இருக்கணும், எனக்கு கொல்லினியராக இருந்தால் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஷினுக்கு நான் ஆல்டர்னேட்டாக இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி 2 மெத்தட் இங்கே நான் சொல்லிட்டேன். ஒன்று ப்ரொபோஷனாலிட்டி எல்லாமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் கொல்லினியர்னு சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம 11th படித்த மாதிரி ஏபி ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு பிசி, அந்த ரெண்டு வெக்டார் ஏபி பிசி கண்டுபிடிக்கிறேன். லேம்டா ஏபி ஈக்குவல் லேம்டா இன்ட்டு பிசி ஃபார்மில் இருக்குது, பிங்கிற பாயிண்ட் காமனாக இருக்குது, அதனால் ரெண்டு கொல்லினியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அடுத்து மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் ஏபி வெக்டார் எழுதுகிறேன். 2 பாயிண்ட் கொடுத்தா வெக்டார் எழுதுறீங்க இல்லையா, ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டார் எழுதி அதில் உள்ள பேரல் வெக்டார்ல பி மைனஸ் ஏ வெக்டார் அதை யூ வெக்டார்னு சொல்லி எடுத்தாச்சு. அதே மாதிரி பிசி இந்த 2 பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டு இதனுடைய ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ முதல் பாயிண்ட்டு ப்ளஸ் எஸ் இன்ட்டு மூணாவது பாயிண்ட் மைனஸ் ரெண்டாவது பாயிண்ட்டு ப்ளஸ் எஸ் இன்ட்டு தேர்ட் பாயிண்ட் மைனஸ் செகண்ட் பாயிண்ட். சரிங்களா? இப்போ வந்து என்ன செய்யணும், பிசி கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஏபின்னா ஏ முதல் பாயிண்டாக இருக்கும், பி ரெண்டாவது பாயிண்டாக இருக்கும். பிசிங்கிறத பி முதல் பாயிண்டாக இருக்கும், சி வந்து ரெண்டாவது பாயிண்டாக இருக்கும். சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய எஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதை நான் வி வெக்டார்னு எடுத்துக்கிட்டேன். சொல்ல புரியுதா? முதல் 2 பாயிண்டினுடைய ஸ்ட்ரெயிட் லைன் பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதி அதில் யூ வெக்டார் எழுதிக்கிட்டேன். அடுத்து ரெண்டாவது இருக்கிற 2 பாயிண்டினுடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் எழுதி அதில் வி வெக்டார் எடுத்துக்கிட்டேன். நல்லா பார்த்தா தெரியும், யூ வெக்டாரை -3 பெருக்குன்னா வி வெக்டார் கிடைச்சோம். V vector equal to -3 into U vector. V vector equal to -3 into U vector. Therefore, point as well as point B is common on both AB and BC. AB, BC ரெண்டுமே Bங்கிற பாயிண்ட் காமனாக இருக்குது. Therefore, ABC are collinear சொல்லி முடிச்சுட்டோம். சரிங்களா? ஓகே, சரி மாற்றி சொல்லும்பா. இங்கே வந்து -3 ஏபியை 3 மல்டிப்ளை பண்ணால் BC கிடைக்கும். சரி, இப்படி கிடைக்கும் நமக்கு. BC equal to -3 into AB. ஏபியை -3 மல்டிப்ளை பண்ணால் BC கிடைக்கும். சரிங்களா? அப்போ லேம்டா இன்ட்டு ஏபி ஈக்குவல் டு பிசி இந்த கேஸுக்கு நமக்கு அப்படி கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ அதே தான் இங்கேயும் சொல்லிடுவோம். வி வெக்டார் ஈக்குவல் டு -3 இன்ட்டு யூ வெக்டார் as well as b is a common point. Therefore both all the 3 points are collinear சொல்லி முடிச்சிடலாம். ஒரு கூட மெய் புள்ளிகள் சொல்லி